இந்த மாடல் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இது கைக்குள்ள மாடல் தான். இது எப்படி இதுல வைக்கலான்னு பாருங்க. மோல்டிங் பண்ணி நம்ம தச்சு திருப்பி எடுத்து அயன் பண்ணி இந்த மாதிரி எடுத்துடுங்க. இது வந்து 2.5 இன்ச்சு, கரெக்டா 2.5 இன்ச்சு வச்சு இவ்வளவு பீஸ் கட் பண்ணி எடுத்துருங்க. ஒரே பீஸா இருந்ததை கட் பண்ணி 2.5 இன்ச்சுக்கு எல்லாம் ஒரே அளவா கட் பண்ணி எடுத்துருங்க. அந்த மாதிரி லைனிங் வச்சு தச்சு திருப்பி எடுத்தாச்சு. திருப்பி வச்சு நீட்டா அப்படி வச்சுட்டு கையை அப்படி பாதியா மடக்கிடுங்க. கரெக்டா மடக்கிடுங்க. அப்பதான் சென்டர் கரெக்டா வரும். சென்டர் அப்படியே மடக்கி விட்டுட்டு அந்த லைன்ல சென்டர்ல லைன் போட்டுருங்க. நம்ம சென்டர்ல லைன் போட்டாச்சு பாருங்க. நான் கட் பண்ணி விட்டுருக்கோம் பாருங்க. அதுக்கு நேரா லைன் போடணும். இது நம்ம தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு போல விட்டுருங்க. கை ஜாயின் பண்றதுக்கு வரும்ல, அது மாதிரி இங்க பாருங்க. இதை பாதியா மடக்கணும். மடக்கி இது போல போட்டு விடுங்க. அப்பதான் நமக்கு இதுல சென்டர் தெரியும். இப்படி எல்லாத்துலயுமே சென்டர்ல மார்க் பண்ணியாச்சு. இந்த சென்டர் மார்க் பண்ணது இந்த லைன் இருக்கு பாருங்க, அந்த லைன் அப்படியே வச்சு தைக்கணும். அது பக்கத்துலயே தான் நினைக்கலாம். இதுவும் மார்க் பண்ணி எல்லாமே மார்க் பண்ணி தான் வச்சிடணும். வச்சுட்டு டக்குன்னு எடுத்து வச்சிடலாம். இதுலயும் மார்க் எல்லாமே நம்ம இப்படி மார்க் பண்ணி வச்சுட்டு இதுல நம்ம லேஸ் வைப்போம். அதனால இந்த இடம் அப்படியே இருக்கட்டும். இந்த பக்கம் பாருங்க. இந்த பக்கம் என்ன பண்ணணும்னா இப்படி மடிக்கணும். இந்த போல இந்த சைடு கதை இப்படி தூக்கி மடிக்கணும். இந்த சைடு கதை இப்படி மடிக்கணும். நம்ம எப்படி மடிச்சு தைக்கலான்னு பாருங்க. இப்படி மடிச்சிட்டு இதை இப்படி மடிக்கணும். ரெண்டையும் திருப்பி திருப்பி இப்படி மடிக்கணும். இப்படி ஒரு மடிச்சு இந்த பக்கம் முடிச்சுட்டு இந்த சைடு அதே வேலை இப்படி மடிக்கணும். நம்ம ஒரு சைடு தச்சாச்சு. அதே போல இந்த சைடை நம்ம தச்சு எடுக்கணும். இப்படி அந்த சைடு நம்ம எப்படி மடிச்சோமோ அதே போல இது ரெண்டு பக்கம் மடிச்சு பிடிக்கணும்.
இப்ப நம்ம ஃபுல்லாவே தச்சு எடுத்தாச்சு. இதுக்கு மேல இந்த பிசுறு தெரியாம நம்ம லேஸ் வைக்கலாம். இது எவ்வளவு நீளம் வேணும்னு தேவைக்கு எடுத்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த சைடும் அதே மாதிரி வச்சிரோம்னா இது கட் பண்ணி விட்டுக்க தெரியும். அதுக்காக தான் இது வைக்கிறது. இதுல கீழே வைக்கணும். கீழே நமக்கு எவ்வளவு தேவைன்னு பார்த்து கட் பண்ணி எடுத்துட்டு தான் வைக்கணும். வைக்கும்போது இந்த எண்ட்ல வைங்க. அப்பதான் இந்த முக்கோணம் வெளியே இருந்துச்சுன்னா பார்க்கற அழகா இருக்கும். நம்ம தைச்சாச்சு. இன்னும் இந்த சென்டர்ல ஏதாவது பாவம் வச்சு தைக்கணும் தைக்கலாம். கல் வச்சு ஒட்டனாலும் ஒட்டலாம். நான் இப்போ இந்த மாதிரி கல் தான் ஒட்டிச்சு ஒட்ட போறேன். ஒரு சைடுக்கு நம்ம இந்த மாதிரி ஒட்டினால இதுக்கும் அதுதான் ஒட்ட போறேன். மாடல் எப்படி இருக்குன்னு பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது வந்து சீக்கிரமா தைக்கலாம், பார்க்கறதுக்கு அழகாவும் இருக்கும். இங்க பாருங்க.